உத்தரகாண்ட் மாநிலத்தின் உத்தரகாசியில் ஏற்பட்ட மேக வெடிப்பினால் அந்த பகுதியே கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமாக மேகவெடிப்புகள் நிகழ்கின்றன. குறிப்பாக பருவமழை காலங்களில் இந்த நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டு பெரும் உயிர் சேதத்திற்கு காரணமாக அமைகின்றன. மேக வெடிப்பு என்பது என்ன? 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் 1 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் அதாவது 10 சென்டிமீட்டர் மழை பெய்வதை மேக வெடிப்புக்கு வரையறையாக சொல்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். மேக வெடிப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? பொதுவாக வெப்பமான காற்று கீழே இருந்து மேலெழும்பும். அப்போது மேகங்கள் குளிர்ந்து மழையாக மாறும். ஆனால் மேலெழும்பும் மேகமானது வழக்கமான உயரத்தை விட அதிக உயரத்திற்கு செல்லும் போது மேகத்தில் இருக்கும் நீர்த்துளிகளின் அளவு பெரிதாக தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த மேகம் உடைந்து குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நீரூற்றை போல கொட்டுகிறது. இதுவே மேக வெடிப்பு எனப்படுகிறது. இந்த அதிக மழையால் நீர்நிலைகள் உடனடியாக நிரம்புகின்றன. இவை முழு கொள்ளளவை எட்டுவதால் திடீர் வெள்ளப்பெருக்குகள் உண்டாகின்றன. இதுவே மலைப்பகுதிகளில் ஏற்படுவதால் நிலச்சரிவு உருவாகிறது. இந்தியாவில் கடந்த 2014ஆம் ஆண்டு உத்தரகாண்டின் கேதார்நாத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் சுமார் 6000 பேர் உயிரிழந்தனர். அப்போது ஒரே இடத்தில் 120 மில்லிமீட்டர் மழை கொட்டியது. உலக அளவில் கடந்த 1999ஆம் ஆண்டு வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட மேகவெடிப்பு மிக மோசமானதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 3 நாட்களுக்குள் சுமார் 91 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இந்த கோர சம்பவத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு 10,000-ஐ தாண்டியது. மேகவெடிப்பை கணிக்க முடியாதது ஏன்? மேகவெடிப்பு நிகழ்வுகள் சிறிய அளவிலான பருவ மாற்றங்கள் ஆகும். 1 முதல் 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் ஏற்படுவதால் இவை உருவாகின்றன. எனவே இதனை கணிப்பது சிரமமாகும். பொதுவாக பெரும் பகுதியில் மிக கனமழை பெய்வதை ரேடார் மூலம் வானிலை ஆய்வு மையம் கணிக்கிறது. மேக வெடிப்புகளை கணிக்க அது அடிக்கடி நடைபெறும் இடங்களில் அடர்ந்த ரேடார் நெட்வொர்க் தேவை. அல்லது சிறிய நிகழ்வுகளை கூட கணிக்கும் வகையிலான அதிநவீன வானிலை முன்னறிவிப்பு அமைப்புகள் தேவை என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. இருப்பினும் மேக வெடிப்புகள் கடந்த 50 ஆண்டுகளில் அடிக்கடி நிகழ்ந்த இடங்களை ஆபத்தான பகுதிகளாக வரையறுத்து அப்பகுதியில் மக்கள் குடியேற்றத்தை தடுக்க அரசு முயல வேண்டும் எனவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.